வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் ட்வின்ஸ் பிறந்தா வித்தின் 5 to 15 மினிட்ஸ் ரேஞ்சில் கேப் வருது. Will they die during same தசா புக்தி அண்ட் அந்தரம் பிகாஸ் ராசி சாட் ஓகே என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ராசி சாட், லக்னம் சாட் எல்லாமே வந்து ராசி சாட்டும் சரி, நவாம்ச சாட்டும் சரி கிட்டத்தட்ட ஒரே அமைப்புகள் இருக்குது. ஒரே நேரத்தில் இறந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த மோஸ்ட்லி ட்வின்ஸ் அந்த மாதிரிலாம் இறக்குறது இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், அந்தர அமைப்புகள் மாறும், அவங்களுடைய அந்தர அமைப்புகள் மாறும், சிலருக்கு லக்னமே மாறும்ன்ற தன்மையில் வேறு மாதிரி இருக்காங்க. ஒரே லக்னமாக இருக்காங்க, முன்ன பின்ன பிறந்திருக்காங்கன்ற அமைப்புகளில் இப்போ செவ்வாய் சுபத்துவமாக தான் ஒருத்தர் டாக்டராக இருப்பார், ஒருத்தர் போலீஸாக இருப்பார், ஒருத்தர் செவ்வாயினுடைய வேறு தொழிலில் இருக்கார், ஒருத்தர் செவ்வாயினுடைய இன்னொரு தொழிலில் இருப்பார், குரு பலமாக இருந்தால் ஒருத்தர் டீச்சராக இருப்பார், ஒருத்தர் பேங்கராக இருப்பார், ஒருத்தர் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகளில் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இடத்துல என்னென்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ட்வின்ஸும், இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணமே இன்னும் ஆகாத அமைப்பில் இருந்த ட்வின்ஸை கூட பார்த்துருக்கேன். எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அப்போ இந்த அமைப்புகள் ஏதோ ஒன்று வேறுபடுதானா, கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு அமைப்புகளில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு வரும். ஓகே, மேபி அது தசா புத்தி, அந்தரம், பிராணம், சூட்சமம் சொல்லிட்டு இன்னும் அப்படியே அந்த தசையை, புக்தியை, அந்தரத்தை, பிராணத்தை, சூட்சத்தை அப்படியே உடச்சு உள்ளே போகிறப்ப மேபி 2-3 நாட்களுக்கு அந்த மாற்றங்கள் வரும்ல, இந்த தன்மையில் மாறுபடலாம்ன்ற மாதிரியான விஷயம். ஆனால் இதை நான் பெருசாக ரிசர்ச் பண்ணது இல்லை. ஆனாலும் இந்த அமைப்புகளில் நிறைய வேறுபாடுகள் நான் பார்க்குறேன். ட்வின்ஸ் ஒன்றா பிறந்தாங்க, ஆனால் இந்த இடங்கள்ல அந்த ஒன்றா பிறந்தாங்கன்னு சொல்லப்படுறது ப்ரீவியஸில் எந்த அளவுக்கு துல்லியம்ன்றதும் தெரியல. ஏன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் பிறந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், ஒருத்தர் 20 நிமிஷம், ½ அன் ஹவர் இந்த மாதிரி பிறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இதை பற்றி ஷுவரான அமைப்புகள் தெரியல. ட்வின்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் வேறு வேறு அமைப்புகள் இந்த மாதிரியான தன்மைகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அதுக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எனக்கு துல்லியமாக இன்னும் எதுவும் பிடிபடலைன்றது தான் பிரதர் உண்மை. அவங்க ஜாதகப்படி இந்த இடத்துல கிளேஷ் ஆனிச்சுன்னா, இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த கல்யாணம் குழந்தையை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலான்னாலும் கூட ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் பாவகம் கொடுத்தா திரும்ப 7ஆம் பாவகம் வரும்போது இன்னொரு கல்யாண அமைப்பு கொடுக்குது பிரதர். இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ அந்த ட்வின்ஸில் முதல்ல வர்றவங்களுக்கு 7ஆம் இடத்த அமைப்புகளில் திருமணம் நடந்துடுது. ரெண்டாவதாக இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பில் நடக்காமல் அடுத்த சுற்றில் 3-7 கனெக்ஷனும் சுக்கிரனோட கனெக்ஷனும் வரும்போது திருமணம் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நான் எப்படி அதை சொல்கிறது? அதனால இன்னும் துல்லியமான விதி எனக்கு தெரியல. நவாம்ச அமைப்புகளில் சில மாற்ற அமைப்புகள் இருக்கலாம், ஆனாலும் கூட மிக துல்லியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றமெல்லாம் இருக்காது. அந்தரம் அந்த அமைப்புகளில் தான் நீங்கள் மாற்ற அமைப்புகளை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் எனக்கு துல்லியமான அமைப்பு தெரியல பிரதர். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவேன். தெரியாத விஷயத்த பொதுவெளியிலே ஐயே எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற டைப் தான். இதில் தவறான ஒரு இன்ஃபோவோ இல்லை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் காட்டிக்கிற டைப்பும் கிடையாது. ஸோ எனக்கு இதை பற்றியான ஐடியாஸ் இல்லை. ஸோ இதை பற்றியான இன்னும் கொஞ்சம் ஆய்வுகள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயம் எனக்கு பர்சனலாக. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.